கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாய் இந்த சங்கீதத்திலும் அதை சார்ந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திலே கர்த்தர் நமக்கு எடுத்துக்கொண்ட வாக்குத்தத்தம் 9வது வசனத்திலே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை ஆண்டவர் கட்டளையிட நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதை எவ்விதமாய் நான் தலைப்பாக எடுக்கிறேன் என்றால், கட்டளையிடும் கர்த்தர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யார்? கட்டளையிடும் கர்த்தர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமென். யார் கட்டளையிடுவா? யார் கட்டளையிடுவா? கர்த்தர் கட்டளையிடுவார். பொதுவாக கட்டளை யார் இடுவாங்க? அதிகாரம் உள்ளவர்கள். சரியான வார்த்தை. அதிகாரம் உள்ளவர்கள் தான் கட்டளை இட முடியும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுகிறார்? அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. டேய் வண்டியை நிறுத்து அப்படின்னா என்ன செய்கிறாங்க? வண்டியை நிறுத்துகிறாங்க. அந்த அதிகாரம். எல்லோரும் நம்மலாம் போலீஸை விட பெரிய மீசை இருக்கலாம், போலீஸை விட பெரிய உடம்பு இருக்கலாம். ரோட்டில் என்ன டேய் வண்டியை நிறுத்துன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? உங்கள் மேலே ஏற்றிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அதிகாரம் மற்றவர்கள். அதிகாரம் உள்ளவர்கள் தான் அதை செய்ய முடியும். அப்படி என்றால் ஆண்டவர் கட்டளையிடும் கர்த்தர். வேதத்தின் அவர்கிட்ட என்ன சொல்கிறது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு தேசத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் அல்ல, ஒரு இனத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் அல்ல. இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அவர்தான் படைத்தார். படைத்தவனுக்கு தான் அதிகாரம் உண்டு, சிருஷ்டித்தவருக்கு தான் அதிகாரம் உண்டு. ஆகவே அவர் கட்டளையிடும் கர்த்தர். எதை கட்டளையிடுவார்? இந்த 7வது மாதத்திலே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் எதை கட்டளையிடுவாராம்? பரிபூர்ண நன்மை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆண்டவர் கட்டளை இடுகிறாரா? என்ன கட்டளையிடுறனா? எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த 7வது மாதம் ஒரு கமெண்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் பரிபூர்ணம் உண்டாகணும். எதெல்லாம் குறைவாக இருக்குதோ பரிபூர்ணம் உண்டாக அவர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் கட்டளையிட்டா வசனம் என்ன சொல்லுகிறது? வாக்குத்தத்தம் என்ன? அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும். எதெல்லாம் நிற்காமல் இருந்துச்சோ அதெல்லாம் நின்றும். நம்புறவங்க ரெல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். இதனால தான் அந்த வசனம் அதற்கு முந்தின வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்லிட்டாருன்னா ஆயிரும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். இந்த வசனத்தையே நான் தியானித்து கொண்டிருந்தேன். அப்போது எதெல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டார் வாழ்க்கையிலே அப்படின்னு பார்க்கும் பொழுது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே அங்கு ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜா ஆகாப், அது நிமித்தமாக தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன், இந்த தேசத்தில் என்ன பண்ணாது? மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது அப்படின்ட்டாரு. மழையும் பெய்யலை, பனியும் பெய்யலை. மழையும் பழையும் பெய்யலைன்னா என்ன இருக்கும்? தேசத்தில் பஞ்சம், வறட்சி. ஆனால் ஒருவேளை தேசம் முழுவதும் பஞ்சம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற மனிதனுக்கு ஒரு நாளும் பஞ்சம் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு வாசித்த சங்கீதத்திலே பாருங்கள், அந்த வசனம் 18ஆம் வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க. அல்லேலூயா. தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து கிருபை தாங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சத்திற்கு விலக்கி விடுவிப்பார். அப்போ இந்த ஊழியக்காரன் எலியா, உங்களுடைய வார்த்தையின்படி நான் சொல்லிட்டேன், மழை பெய்யாதுன்னு. மழை பெய்யலை. ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன எலியாவை கைவிடலை. அவர் கட்டளையிட்டாராம். யாருக்கு கட்டளையிட்டார்? 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:4. ஆண்டவர் அந்த எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ அந்த கேரி தாற்றிக்கு போ, அந்த தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆம், போதும். யாருக்கு கட்டளை கொடுக்கிறார்? ஆண்டவர். காகம் வந்து தூக்கிட்டு என்ன பண்ணுறது? ஓடுற ஆள், கொண்டு வர்றதுக்கு வந்து கொடுக்குற ஆள்லாம் இல்லை. இருக்கிற டபக்குன்னு படிச்சுட்டு போகிற ஆளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே கொண்டு போகிற? நில்லு நில்லு நில்லு, நான் சொல்கிற வார்த்தை கொண்டு போய் எலியாவுக்கு என்ன பண்ணணும்? 6ஆம் வசனத்தை வாசிங்க.
காகங்கள், ஒரு காகம் இல்லை, பல காகங்கள் அவனுக்கு காலையில் எழுந்து கண்ணை திறந்து பார்த்தா என்ன இருக்குது? அப்பமும் மீட்டோட இருக்குது. அல்லேலூயா. காலையிலே அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பா ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா காலையிலையும் நான்வெஜ் தான், சாயங்காலமும் நான்வெஜ் தான். அல்லேலூயா. மூச்சு முட்டை கொடுத்துருவார். அவர் கட்டளையிட்டார். காகத்தை பார்த்து சொன்னார், காகம் எங்கே போகிற? கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா, என் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டதை காகம் கூட கீழ்ப்படிந்ததான். காகம் கூட கீழ்ப்படிந்தது. காலையிலையும் சாயந்தரமும் கரெக்டாக கண் விழித்து பார்த்தா அங்கே ரெடியாக இருக்குது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப பண கஷ்டம், எப்படி நான் நடத்துவேன் இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை போஷிக்க ஆண்டவர் கட்டளையிடுவார். யாராவது ஒருத்தரை கொண்டு போய் என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, இன்னும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்தியா, நீ கொண்டு போய் கொடுன்னு சொல்லி அவர் சொல்வார். அவர் கட்டளையிடுவார். அது உங்களுக்கு வந்து நிற்கும். காகம் வந்து நிற்கிற மாதிரி நிற்கும். ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தரால் கூடாது ஒன்றுமே இல்லை. ஆகவே காகங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். 2வதாக அவர் எதற்கு கட்டளையிட்டார்? லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2வது யாருக்கு கட்டளையிடுகிறார்? காற்றுக்கும் ஜலத்திற்கும். அவர் தம்முடைய சீசர்களோடு கூட படவில் போகிறார். திடீர்னு பயங்கரமான காற்று, படகு அமிழத்தக்கதாக பயங்கரமாக இருக்குது. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் சாகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே அமைதியாக அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார். திடீர்னு எழும்புகிறார். என்னப்பா உங்கள் விசுவாசம், என்னப்பா உங்கள் விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு காற்றை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு, கடலை பார்த்து அமைதலாயிருன்னு சொல்லி கட்டளை இட்டார். உடனே காற்று அமைதி ஆயிடுச்சு, கடல் அமைதி ஆயிடுச்சு. விரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கட்டளை இட்டால் காற்றாகிலும் சரி, அலையாகிலும் சரி, எதுவானாலும் நிற்கும். அதுதான் என்னுடைய செய்தி. அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அப்போ ஆண்டவர் கட்டளையிடும் கர்த்தர். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட அலைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கை படகை மூழ்க செய்ய என்னென்ன பிரச்சனை வந்தாலும் இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்க போகிறார். என் பிள்ளைக்கு விரோதமாக என்னப்பா மூழ்கடிக்க வர, என்ன பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற, அமைதலாயிரு அப்படின்னா அப்படியே அமைதலாயிரும். சீறி வர்ற மனுஷன் பாரு, இந்த மாதத்தில் உனக்கு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் அப்படியெல்லாம் வருவாங்க மனுஷர்கள். ஆண்டவர் சொல்லுவார், அமைதியாக இரு, வாயை திறக்காது என் பிள்ளைகிட்ட அப்படின்னு. அந்த பெருங்காற்றை போல வருகிற மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆண்டவர் கட்டளையிட அவைகள் நிற்கும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு எந்த பிரச்சனையில், பெரிய பிரச்சனை தலைமையில் வச்சுட்டு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஒன்றும் பேசக்கூடாது, அமைதியாக இரு அப்படின்னா அவ்வளோதான், அமைதியாயிரும். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஹல்லேலூயா. அப்படியே அலை மாதிரி வரும், அப்படியே நீங்கள் படகு மூழ்கிற மாதிரி தெரியும், ஆனால் மூழ்கவே மூழ்காது. ஆண்டவர் அமைதலாக்கி விடுவார். ஆகவே அவர் கட்டளையிட நிற்கும். 3வது அவர் யாரு கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்த்தால், மார்க் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அடுத்தது யாரு கட்டளையிடுகிறார்? அசுத்தாவி. இந்த அசுத்தாவி எங்கே இருந்ததுன்னு பார்த்தா மேலே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெபாலயத்திலே ஒரு மனுஷன் அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இருந்தானாம். வருது அந்த வசனம். ஜெபாலயத்திலே அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னு இருக்குதா பாருங்க. ஜெபாலயத்துக்குள்ளே யார் இருக்கிறா? சில வேளைகளில் அசுத்தாவி எங்கேயும் உட்கார்ந்துருக்குது, ஆலயத்துக்குள்ளேயும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது, ஆவி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்போது அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? அவனை நிம்மதியாக இருக்க விடாது, சமாதானமாக இருக்க விடாது. அதுதான் அசுத்தாவி. பரிசுத்தாவி வந்துட்டால் உங்களுக்கு அமைதல் வரும், சந்தோஷம் வரும், நல்ல துதிச்சு கொண்டே இருப்பீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. அசுத்தாவி வந்தால் எப்படி இருக்கும்? அது திடீர்னு ஆட ஆரம்பிக்கும், சிலது தின்னுக்கிட்டே இருக்கும், சில தின்னாமல் இருக்கும். பேயில் நிறைய பேய் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எத்தனை போட்டாலும் தின்னுட்டு இருக்கிற பேய் ஒன்று இருக்குது. சிலர் சாப்பிட வைக்காது, சிலர் குடியை தான் கேட்கும். பேய் வந்துருச்சுன்னா குடும்பத்தை நாசமாக்கிறோம், சரீரத்தில் இருக்கிற சுகத்தை கெடுத்துரும், குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துரும். நல்ல சந்தோஷமாக இருந்த குடும்பம் சண்டையாக இருக்கும்,
ஏன்னா பேய் உள்ளே வந்திருக்குது, அசுத்த ஆவி, நிம்மதியாக இருக்க விடாது. வேதத்தில் ஒரு ஒரு தகப்பன்னு சொல்கிறான், ஆண்டவரே இந்த பையனை பேய் பிடிச்சிருக்குது, அசுத்தாவி பிடிச்சிருக்குது, தீயிலும் தண்ணீர்லையும் போய் என்ன பண்ணுறான், விழுகிறான். அருமையானவர்களே, அசுத்தாவி இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் வந்து குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கும். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். எதை திருட வரான்? உங்கள் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை திருட வருவான். எத்தனை வீடு சந்தோஷமாக இருந்த வீடை பிசாசு உள்ளே பூந்து குடும்பத்தை பிரிச்சுட்டான். யோசித்து பாருங்க, குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. என்னங்க நல்ல அதே வேலைக்கு தான் போகிறாரு, அதே வருமானம் தான், வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, எங்கேயோ போகுது, எங்கேயோ போகுது. ஆனால் இந்த பொல்லாத பிசாசுக்கு இந்த காலவெளியில் ஆண்டவர் இந்த மாதத்தில் கட்டளை எடுக்கிறார். பிசாசே, இந்த வீட்டை விட்டு, இந்த மகனை விட்டு நீ என்ன பண்ணு, போ அப்படின்னு கட்டளை எடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கட்டளை இட்டோன்னே அவனுக்கு சுகமாயிருச்சு. அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே அசுத்தாவிக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். 3 காரியத்தை சொன்னேன். போஷிக்க கட்டளை இடும் கர்த்தர். 2வது, உங்களை நோக்கி கடந்து வருகிற அலைகளுக்கும் காற்றுகளுக்கும் அவர் கட்டளை இடுகிற கர்த்தர். அமைதலை கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். 3வது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள், கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள், நல்லா இருக்கிறதே பிடிக்காது தெரியுமா உங்களுக்கு? அதே வேளையில் இந்த ஒரு காரியத்தை மாற்ற நான் சொல்லி முடிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இங்கு நகோமி ஒன்றை சொல்கிறார். கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எனக்கு இந்த வார்த்தை ஆச்சரியமாக இருக்குது. இந்த அம்மா ஒரு காலத்தில் நல்ல வசதியாக இருந்தாங்க பெத்லகேமிலே. திடீர்னு அப்போ இல்லாமல் போயிடுச்சு, பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தோடனே இந்த அம்மா எங்கே போயிட்டாங்க? ஊரில் அத்தனை பேரும் பெத்லகேமில் இருக்காங்க. இந்த அம்மா மாத்திரம் ரொம்ப ஞானவான் மாதிரி எங்கே போயிட்டாங்க? தன் புருஷனையும் கூப்பிட்டுக்கிட்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு எங்கே போயிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் பிழைச்சிக்கலாம். அங்கே போனால் சில வேளை கர்த்தர் நமக்கு பெத்லகேம் மாதிரி சபையை வச்சிருக்கிறாரு. நல்ல அப்பத்தை கொடுக்குற நான் நினைக்கிறேன் வசனம் குறைவில்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமேன்னு சொல்கிறவங்க ஹல்லேலூயா. ஆனால் இதில் திருப்தி இல்லாமல் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சில நேரங்களில் நம்ம தவறான பாதைகளிலே, தவறான மனிதர்கள், தவறான வழிநடத்துதல், தவறாய் சொல்லுகிறவர்களிடத்தில் நம்ம போயிடுறோம். அதுதான் நமக்கு பிரச்சனை. அவங்க நல்லவங்க மாதிரி தான் பேசுவாங்க, ஆனால் உள்ள உங்களுக்கு பாயசம் இறப்பாங்க, தெரியாது. ஒரு தகப்பனை போல நேசிக்கிற அந்த பெத்லகேம், அப்பத்தை கொடுக்குற அந்த பெத்லகேம் விட்டு போனாங்க. என்ன நடந்தது தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, புருஷன் போயிட்டாரு, 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாங்க, 2 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. தனித்தவளாய் மாறினாள், தனித்தவளாய். ஆனால் இந்த அம்மாவுடைய நற்குணங்களை, இந்த அம்மா வணங்குகிற ஆண்டருடைய நற்குணங்களை கண்ட ரூத் மாத்திரம் மாமியாரை பற்றி பிடித்து வந்துடாது. பெரிய சப்ஜெக்டு. இவன் மறுபடியும் பெத்லகேமிலே ஆண்டவர் பெத்லகேமை சந்தித்தார். அங்கு ஆகாரம் கிடைக்கிறதுன்னு கேள்விப்பட்டோன்னே மறுபடியும் சொந்த ஊருக்காவது வரலான்னு வராங்க. வரும்போது இந்த அம்மா வாயால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அந்த 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆண்டவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் கசப்பை கொடுக்குறவரா? கசப்பை தேடிக்கிட்டது யாரு? கசப்பை தேடிட்டு யாரு? இந்த அம்மா தான் தேடிக்கிட்டாங்க. ஆனால் சாக்கு யார் மேலே? சில நேரம் நம்மளை அறியாமல் நம்ம மற்றவங்க மேலே சாக்கு சொல்லுவோம், ஆண்டவர் மேலெலாம் சாக்கு சொல்லுவோம். இந்த ஆண்டவர் தான் நமக்கு விடுவோம், இல்லைன்னா பிசாசு சொல்லுவோம், இந்த பிசாசு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காரணம் யாருன்னு தெரியுங்களா? இந்த அம்மாவுடைய பின்மாற்றம் கசப்பை கொண்டு வந்தது. ஆனால் மறுபடியும் அந்த பெத்லகேமுக்கு அவள் திரும்பி வந்ததினால், அப்பத்தின் வீடாகி அந்த பெத்லகேமுக்கு திரும்பி வந்ததினால் கர்த்தர் அங்கே ஒரு உபவாசை ஆயத்தப்படுத்தியிருந்தார். எந்த வாழ்க்கை கசப்பாக இருந்ததோ அதே நகோமியினுடைய வாழ்க்கை மறுபடியும் இனிமையாய் மாறி. நகோமி என்றால் இனிமையானவள், இனிமை என்ற அர்த்தம். இனிமைக்கு கசப்பு வந்துச்சு, காரணம் இந்த அம்மா தான். ஆனால் கர்த்தர் மேலே சாக்கு போட்டார். சில வேளையெல்லாம் நம்ம வீட்டில் ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த ஆண்டருக்கு கூட கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படிம்போம், தெரியுமா? அவங்க தவறு செய்திருப்பாங்க, அவங்க குறைவுகளோ இருந்திருப்பாங்க, மறிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே சாக்கு யார் மேலே விழுகும்? ஆண்டவரை சொல்லுவோம். அதுபோல இந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். ஆனால் மறுபடியும் வந்ததினாலே மறுபடியுமாய் அந்த நகோமியுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. அங்கு ஒரு நல்ல ஒரு சந்ததி வருகிறது. போவாஸ் ரூத் இணைகிறார்கள், ஒரு குமாரன் வருகிறார். அவர்தான் தாவீதினுடைய தாத்தாவாய் மாறுகிறார். அந்த தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒரு எளிய சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கசப்பை கட்டளையிடுகிறவர்ல, கசப்பை நாம் தான் கொண்டு வருகிறோம். அநேக நேரங்களில் பின்மாற்றம், கர்த்தரை விட்டு, வசனத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் பின்வாங்கினால் சில கசப்புகள் வரும். ஆனாலும் மறுபடியுமாய் திரும்பி வரும்பொழுது கர்த்தர் நம்மை அதே ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். இளைய குமாரன் தகப்பனை விட்டு போனான். அவன் நல்லா அப்படியே மல்டிப்ளை ஆகலாம், பெரிய கோடீஸ்வரன் ஆகலான்னு பார்த்தான்.
அவன் கோடீஸ்வரனாகல, பிச்சைக்காரனாக தான் மாறினான். ஆனால் தகப்பனிடத்தில் மறுபடியும் வரும்பொழுது அதே ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவாராக. ஆமென். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். பாஸ்டர்மா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்காக இந்த மாதத்திலே பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த 7ஆம் மாதத்தின் இந்த முதல் நாளிலே நம்முடைய சமூகத்தில் வந்த அப்பா உம்மிடத்திலிருந்து நாங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரப்பா. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களை நீர் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை நீர் நிறைவேற்றி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவன் என்று சொல்லி அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிடுகிறபடியினாலும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு இந்த ஆலயத்தை விட்டு நம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்லுகிற இந்த நேரம் முதற்கொண்டு அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, பரிபூர்ண நன்மைகளை ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அனுபவிக்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 7ஆம் மாதத்திலே ஆண்டவரே, இந்த பரிபூர்ண மாதத்தில் ஆண்டவரே கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணத்தை உண்டாக்குவீராக ராஜா. எந்த ஒரு காரியத்திலும் உடைய பிள்ளைகள் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எவைகளை கொண்டும் ஆண்டவரே நீர் கட்டளையிட ஆண்டவரே நீர் சொல்ல அவைகள் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. காகங்களுக்கு கட்டளையிட்டீர் ஆண்டவரே. அந்த பஞ்சகாலம் தீரும் மட்டும் எலியாவை போஷித்ததே ராஜா. இந்த மாதம் முழுவதும் அப்பா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சிறப்பானதை நீர் கொண்டு போஷிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே புயல் காற்றை போல பெரு வெள்ளத்தை போல காணப்படுகிற காரியங்கள் எவைகளாய் இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே நீரே ஆண்டவரே அப்பா காற்றையும் கடலையும் அதட்டினதை போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எழும்புகிற காரியங்களை ஆண்டவரே நீர் அதட்டி அமைதிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெள்ளம் போல சத்துரு ஆண்டவரை எழும்பும் பொழுது ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அப்படியே செய்வீராக ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரே அசுத்த ஆவிகளின் கிரியைகளும் ஆண்டவரே அப்பா ஒரு குடும்பத்திலும் ஆண்டவரே தாக்காதபடிக்கு, ஒரு குடும்பத்திலும் நுழையாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஒவ்வொருடைய கூடாரங்களை வேலி அடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு மனிதனுக்குள்ளாக அசுத்தாவி வரும் பொழுது அல்லது ஒரு குடும்பத்திற்குள்ளாக இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வரும் பொழுது எவ்வளவோ பாதிப்பு ஆண்டவரே. ஆண்டவரே அவருடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது, சமாதானம் பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே, சரீர சுகம் பாதிக்கப்படுகிறது அப்பா. இவைகள் எல்லாம் ஆண்டவரே இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத கிரியைகளுக்கு, தீய மனிதர்களுடைய எரிச்சல்களுக்கு ஆண்டவரே எண்ணங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீங்கும் உடைய பிள்ளைகளை அணுகக்கூடாது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய கூடாரங்கள் ஒவ்வொன்றும் சமாதானத்தோடு இருக்க செய்வீராக. ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நீர் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ரூத்தை போல ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தையோ ஆண்டவரையோ நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு, மற்ற காரியங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே பின் செல்லாதபடிக்கு, ஆண்டவரே ஒரு பின்மாற்றத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இதனால் ஆண்டவரே ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான காரியங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரே தவறுதலினாலே, எங்களுடைய பாவங்களினாலே இப்படிப்பட்டதான காரியத்தை
கோபத்தை நாங்கள் ஆண்டவரே வருவித்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்ததாமே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வந்த ஒவ்வொருவருக்கும், ஜூம் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, எங்கள் திருச்சபைக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை தந்தருளுவீராக ராஜா, தந்தருளுவீராக. நீர் கட்டளையிடுவீராக. நீர் அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரே இந்த மாதத்திலே கர்த்தர் எவைகளுக்கெல்லாம் நீர் கட்டளையிட வேண்டுமோ, எந்தெந்த அதிகாரங்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமோ ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநேக ஆண்டவரே குடும்பங்களிலே கர்த்தர் சாட்சிகளை நீர் எழுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சமாதானத்தோடு உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு கூட பரிபூர்ணத்தோடு கூட அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.